அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அழகான சிந்தனை மிக்க ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு சின்ன குருவி ஒரு மரத்தடியில ஒரு ஞானி அமர்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு 1000 காது தூரம் இருக்கக்கூடிய அல்லது 1000 காது தூரம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு இருக்கின்றது. அந்த தீவு நான் பார்க்கணும் போறேன் அப்படின்ட்டு அந்த சின்ன குருவி ஞானியிடம் போய் கேட்டது. ஞானி என்ன சொன்னாலும் உன்னுடைய முயற்சி பாராட்டுக்கள், ஆனால் அவ்வளவு தூரம் உன்னால பறக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அவர் யோசனை சொல்ற அதை மட்டும் பின்பற்று அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சின்ன குருவி என் ஞானியிடம் கேட்டது. நீ பறந்துட்டே போகும்போது உனக்கு சோர்வு அடையும் இல்லையா, இந்த சோர்வு அடைஞ்சோடனே திரும்பி வந்துரு, சரிதானே? தொடர்ந்து பறக்க வேண்டாம், ஏன்னா உயிருக்கு ஆபத்தோட முடிஞ்சிடும், ஏன்னா கடல் தாண்டி ரொம்ப தூரம் போறதுனால பிரச்சனை இருக்கு. எப்போ சோர்வடையில திரும்பி வந்துடு அப்படின்னு ஒரு யோசனை மட்டும் சொன்னார். சரி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அந்த குருவி பறக்க ஆரம்பிச்சது. ஒரு 100 காது தூரம் சென்று அடைஞ்ச பிறகு அதுக்கு என்ன ஆச்சுன்னா சோர்வு அடைஞ்சிருச்சு. உடனே ஞானி சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. சரி, உடனே திரும்பி போகலாம் அப்படின்ட்டு திரும்பி வந்தது. ஞானி கிட்ட மறுபடியும் அதே மாதிரி, ஞானியே நீங்க சொன்ன பிரகாரம் நான் தொடர்ந்து பறந்துட்டே இருந்தேன், 100 காது தூரம் போன பிறகு சோர்வு அடைஞ்சிட்டு திரும்பி வந்துட்டேன், அந்த இலக்கை அடைய முடியல அப்படின்னு. உடனே அந்த குரு ஞானி என்ன சொன்னார்னா, இப்போ நீ உன் துணைவியோட போ அப்படின்னு இன்னொரு ஆலோசனை சொன்னார். ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ 2 பறவைகள் அதுவும் அந்த துணைவியும் சேர்ந்து இப்போ அதே கடல் தூரத்தை பறந்துகிட்டே போறாங்க. இப்படி போகிற போது இப்போ ஒரு 300 காது தூரம், நம்ம கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ ஒரு 300 காது தூரம் போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் மறுபடியும் சோர்வு அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானி சொன்ன மாதிரி மீண்டும் ஞாபகம் வந்துருச்சு, சோறு உடைச்சிட்டா தொடர்ந்து பறக்க கூடாது, மறுபடியும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு திரும்பி மறுபடியும் வந்துட்டாங்க. இப்போ அதே குரு கிட்ட போயிட்டு 2 குருவிகளும் போய் சொல்லுச்சு, முன்ன விட இப்ப 200 கிலோமீட்டர் நம்ம தாண்டி பயணம் பண்ண முடிஞ்சது, இருந்தாலும் எங்களால இலக்கை அடைய முடியல அப்படின்னா. சரி அப்படின்ட்டு அந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பறக்கின்ற போது நான் இன்னொன்னு கொடுக்குறேன், ஒரு குச்சியை உங்க கையில கொடுக்குறேன், அதை வச்சுட்டு நீங்க பறந்து போகலாம் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி குரு சொன்னது மாதிரி இந்த 2 குருவிகளும் தன் குச்சியை எடுத்துக்கிட்டு இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டே போனாங்க. ஆரம்பத்துல குச்சி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் கையில வச்சுக்கிட்டு மாத்தி போனாங்க. குரு என்ன சொன்னா, குச்சியை வச்சுக்கிட்டு நீ ஓய்வு எடுத்துக்கலாம், நீண்ட தூரம் பயணம் பண்ணும் போது கடல் எங்கேயாவது அதை குச்சியை போட்டுட்டு நீங்க அதை நின்று ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்க பயணத்தை நீங்க தொடரலாம் அப்படின்ட்டு யோசனையை சொல்லி அந்த குச்சியை கொடுத்துறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த 2 பேரும் மாறி மாறி குச்சியை பயன்படுத்தி அந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய தீவுக்கு சென்றார்கள். அங்க இருக்கக்கூடிய தீவுல இருக்க நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு மீண்டும் திரும்பி வந்தாங்க. அப்போ குரு கிட்ட நீங்க சொன்னது மாதிரி இந்த குச்சியை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய இலக்கு, எங்கள் லட்சியமான அந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி இருந்த அந்த தீவை நாங்க பார்த்து ரசித்தோம் அப்படின்ட்டு அந்த குருவிகள் அந்த குரு கிட்ட சொல்லுச்சு. அப்போ அந்த குரு சொன்னார், ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. இந்த குச்சி உங்களுக்கு சங்கடமா இருந்ததா சந்தோஷமா இருந்ததா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. அப்போ அந்த குருவிகள் சொன்னதான், ஆரம்பத்துல எங்களுக்கு சங்கடமா இருந்தது, அது மட்டும் இல்ல சண்டையும் வந்தது. எப்படின்னா, இந்த குச்சி யாரு முதல்ல வச்சுக்கிறது, நீ வச்சுக்கிறமா நான் வச்சுட்டு பறக்கட்டமா அப்படின்னு மாறி மாறி அதுக்குள்ள சண்டை வந்தது, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்தது, ஒரு கட்ட சங்கடமாவும் இருந்தது. ஆனால் ஓய்வு எடுக்கும் போது இது ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சது அப்படின்ட்டு இந்த குருவிகள் 2மே சேர்ந்து சொல்லுது. இப்போ ஆரம்பத்தில் சங்கடமா இருந்தது, அது பல விஷயங்களை நாம் பயன்படும், அதாவது நீண்ட தூரம் பயணத்துக்கு அது ஓய்வு எடுப்பதற்கும் இன்னும் பல விஷயங்கள் பயனுள்ளதாக அமைஞ்சதன் காரணமாக தான் இலக்கை அடைய முடிஞ்சது அப்படின்ட்டு 2 குருவிகளும் சேர்ந்து சொல்லுச்சு. அப்போ அந்த குரு சொன்னாராம், அந்த குச்சி தான் உங்களை மிக நீண்ட தூர பயணத்திற்கான இலக்கை அடைவதற்கு காரணமாக இருந்தது. சங்கடங்கள் இருந்தாலும் ஆனால் உங்களுடைய லட்சியம் அடைவதற்கும் அந்த தீவை சந்தோஷமாக பார்த்து ரசிப்பதற்கும் அந்த குச்சி தான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு அது மூலமா சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், அந்த குச்சி தான் இல்லறம் என்று குரு தன் சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார். என்னன்னா, வாழ்க்கையில் கணவன் மனைவி என்று பயணம் செய்கின்ற போது மாறி மாறி பிரச்சனைகள், கஷ்டங்கள், சண்டைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட நாம் அதில் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு இல்லறம் மிக மிக அவசியம் என்பதை அழகாக கதைகள் மூலம் உணர்த்தியிருக்கின்றார். இப்ப அந்த குச்சியை வைத்துக் கொண்டு ஒரு அழகான கதையை உங்களோட சொல்லியிருந்தோம். இதே போன்று அறிவியல் பூர்வமாக ஒரு சிந்தனை கருத்தும் இருக்கின்ற பேண்ட் ஸ்வாலோ என்கிற பறவை
வட அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்காவிற்கு ஒரு குச்சியை மட்டுமே பயன்படுத்தி கடல் மீது பறந்து கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் பயணம் செய்கின்ற என்று சொன்னால் அந்த பேண்ட் ஸ்வாலோ பறவையினுடைய என்ன சொல்றது அந்த வலிமை, அதனுடைய மிக நீண்ட தூரம் பயணம் செய்து அது தன்னுடைய தேவையான விஷயங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கின்ற மிகப்பெரிய பறவையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கதையில குச்சி மூலமாக இல்லற கருத்தை குரு மீது கற்றுக்கொண்டோம். அதே போல் இல்லறம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் வாழ்க்கையில் முக்கியம் என்கிற சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம்.